வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் ஆண்டனி ஸ்பார்க் EV சொல்யூஷன் சேலத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேலத்தில் சின்ன திருப்பதி லொக்கேஷனில் ஒரு 3 கிலோவாட் சைட் முடிச்சிருக்கோம். ஹாட்டாக போயிட்டுருக்கிற ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் சோலார் சப்சிடி ப்ராஜெக்ட்டுக்கான டெட்லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அடுத்த வருஷம் March 31, 2027 இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் சோலார் சப்சிடி ஸ்கீம் அண்டர் PM சூரியகர். ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை அப்புறமா போட்டுக்கலான்ற ஒரு பிளானில் இருந்தீங்கனாலும் உடனடியாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சோலாருக்கு அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் போயிடுச்சு அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இந்த 3 கிலோவாட் சோலார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக உங்கள் வீட்டுக்கு ஒரு 5000லேருந்து 6000 வரைக்கும் கரண்ட் பில் வருது அப்படின்னா, அந்த கரண்ட் பில்லை வெறும் 300 ரூபாய்க்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு 3 கிலோவாட் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்குமே நம்ம ஒரு 3.3 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலார் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே ஒரு 6 பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 6மே விக்ரம் பிராண்டோட 550 வாட்ஸ் பைஃபேஷியல் பேனல். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டுமே உங்களுக்கு 3.3 கிலோவாட் பேனல் மட்டுமே உங்களுக்கு வந்துடுது. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GI மெட்டீரியலில் ஒரு பக்கம் 4 அடி ஒரு பக்கம் 5 அடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஹைட்டு கம்மியாக போட்டிருக்கிறது காரணம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும். ஸோ செஸ்ட் ஹைட்டுக்கு தான் வரும். உங்களால் மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் இன்கேஸ் உங்களோட ரூஃப் ஏரியா கம்மியாக தான் இருக்குது, எனக்கு வந்து உள்ளே நடந்து போகிற அளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 6 அடிக்கு 7 அடி ஹைட் போட்டே கொடுத்துக்கலாம். அதுவுமே இதே ப்ரைஸில் நம்மளால் பண்ணித்தர முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா C சேனல் அந்த மாதிரி பா சேனல் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே ஃபுல் ஸ்கொயர் டியூப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 2+ ரிஜிடிட்டி நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சரோட ஓவரால் வெயிட்டுமே நல்லாயிருக்கும். லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 72x72 சைஸில் 2 mm திக்னஸில் இருக்கிற ஸ்கொயர் பைப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ராஃப்டருமே பார்த்தீங்கன்னா 50x50 2 mm பைப்பு. பர்லினுமே வந்து 40x40 2 mm பைப்ஸ். எல்லாமே 2 mm பைப்ஸு, எல்லாமே ஸ்கொயர் டியூப். ஸோ பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சரு நல்லாயிருக்கும், நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ வாங்க. ஸோ இப்போ இந்த லெக்கையும் ராஃப்டரையும் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற மெத்தட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கிளாம்ப் சோர்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக SS 304 போல்ட் நெட் போட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். சும்மா பேருக்கு வெல்டு பண்ணுறதோ இல்லை வந்து சைடில் ஜாயின் பண்ணுறதோ இல்லை. இப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்னால் லோடு வந்து ஈவனாக லெக்குக்கு உட்காரும். ஸோ சைடில் போட்டிங்கன்னா லோடெல்லாம் போல்ட்டுக்கு தான் போகும். இது வந்து லெக்லேயே உட்காரும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட ரிஜிடிட்டியும் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போ பேனலை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்துக்குமே என்க்ளாம்ப் மெட்க்ளாம்ப்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்க்ளாம்ப் மெட்க்ளாம்பை போல்ட் போட்டு ஜாயின் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா SS 304 போல்ட் நெட் கீழேருந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பு. இது போடுறதுல என்ன ப்ளஸ்னா, ஹைட்டாக போனாலும் பேனல் மேலே ஏறி நடந்தெல்லாம் நாங்கள் டைட் பண்ணுறது கிடையாது, கீழேருந்தே டைட் பண்ணிக்க முடியும். ஸோ பேனல் மேலே ஏறுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மைக்ரோ கிராக்ஸ் அண்ட் பிரேக்கேஜ் தான் காரணமாக வர ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இன்ஸ்டலேஷன்லேயே நாங்கள் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுறோம். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பேனலுக்குமே ப்ராப்பராக வந்து பாடி டு பாடி எர்த் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா பேனலுக்குமே பேனல் டு பேனல் பாடி எர்த்து நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே எல்லாமே கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரோட இந்த பாடி டச் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே நம்ம பார்த்து தான் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஓவரால் அவுட்புட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஒயர் வருது. 3ல் 1 வந்து பாடி எர்த்துக்கானது, இன்னும் 2 ஒயர் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். 3மே வந்து 4 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள்ஸ் தான் போட்டுட்ருக்கோம் பாலிகேபில். இப்போ யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன்ற பிராண்டில் UPVC எலக்ட்ரிக்கல் காண்டிட் பைப்ஸ் தான். ஸோ சின்ன சின்ன பைப்புமே வந்து ஹெவியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்கு போடுறோன்னா, நார்மல் PVC போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர் த டைம் சன் எக்ஸ்போஷரில் வந்து பைப் வீணாக போயிடும். ஸோ இந்த பைப் போடுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, லைஃப் டைமுக்கும் அது அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்காக தான் இந்த UPVC பைப் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பக்கெட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே கான்க்ரீட் ஒர்க்கும் சேர்த்தியே இந்த ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ்லேயுமே எல்லா ப்ராடக்ட்டுமே இன்வால்வ் ஆகி வந்துடும். ஸோ லைக் பேனல், ஸ்ட்ரக்சரு, சிவில் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, லேபரு, இன்வெர்ட்டருக்கு வைக்கிற DB பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலிகேப் பிராண்டு தான். அதுக்கே 2 years வாரண்ட்டி இருக்குது. யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாமே பாலிகேப் கேபிள்ஸ் தான். 3 எர்த்து, லைட்னிங் அரெஸ்டரு,
லைட்னிங் அரெஸ்ட் முக்கியமாக பாருங்கள். ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோடையே சேர்த்து லைட்னிங் அரெஸ்ட்டை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஸோ லைட்னிங் அரெஸ்ட்டர் நம்ம செப்பரேட்டாக தனியாக ஒரு போல் போட்டு அதில் லைட்னிங் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் டேங்க் பெருசாக இருக்குது, டேங்க்கில் பண்ண முடியும்னா டேங்க்கில் டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்குமே தனியாக வந்து போல் போட்டு சிவில் ஒர்க் பண்ணி லைட்னிங் போட்டு பைப்பு போட்டு எர்த்ராடு கொண்டு போய் உங்களுக்கு லைட்னிங் ஒயர் எடுத்துகிட்டு போய் எர்த்தில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ பேசிட்டா ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி டேட்டில் ஆஸ் ஆஃப் டுடே 3.3 கிலோவாட் இப்போ நான் சொன்ன டோட்டல் என்டையர் ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 1,85,000 ஆகும். ஸோ இந்த காஸ்ட் வந்து கண்டினியூவாக இருக்காது, ப்ரைஸ் ரொம்ப டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ உடனடியாக உங்கள் ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா சீக்கிரமாக புக் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸில் லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.